ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் பஸ் ஏறுறதுக்காக பரபரப்பாக போயிட்டுருப்பாங்க. இங்கே ஒருத்தர் வேகமாக போயிட்டுருக்கிறார். அவர் கூடவே இன்னொருத்தர் போகிறாரு பாருங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமாக போய் அவரோட பேக்கில் இருந்து அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு போகிறத தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நேரங்களில் யாராவது நெருக்கமாக வந்தால் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். கூட்டத்தோடு கூட்டமாக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி போவோம். ஆனால் விஷயம் எப்படி நடக்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த கடைக்கு ஏதோ பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு. இதுக்காக 500 ரூபாய் கொடுத்துட்டு சின்னதாக ஏதோ பொருள் வாங்கிக்கிறாரு. அந்த 500 ரூபாய்க்கு இவர் சில்லறையை தேடி மெதுவாக கொடுக்குற நேரம் பார்த்து கடைசியில் இவர் இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட 500 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பொருளை கேட்குறாரு. அதை வாங்கிட்டு இந்த பொருள் இருக்கட்டும், இப்போ சில்லறையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த 500 ரூபாவை திரும்ப கொடுத்ததை கடைக்காரர் மறந்துட்டாரு. அவரை கொஞ்ச நேரம் குழப்பத்தில் விட்டு மறுபடியும் அந்த 500 ரூபாய்க்கு சில்லறையை வேற வாங்கிட்டு போயிருக்கிறார் பாருங்க. எங்க இந்த வீடியோவில் டெம்போல இருந்து 2 பெரிய மீன்களை எடுத்துட்டு வரதை தான் பார்க்குறோம். ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான் இது. டெம்போ நிறைய மீன்களோட மெதுவாக போயிட்டு இருக்கு. இதை பார்த்தவர் மெதுவாக அந்த டெம்போல ஏறி பை நிறைய மீன்களை எடுத்து இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு. அவர் அதை அப்படியே ரோட்டு ஓரத்தில் கொண்டு போட்டிருக்கிறாரு. இப்போ டெம்போ கொஞ்சம் வேகமாகிறதுனால கையில் 2 பெரிய மீன்கள் எடுத்துட்டு டெம்போ வீட்டு கீழே இறங்கி வரதை தான் பார்க்குறோம். எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு லேடி தான் அந்த கடைக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஏதோ பொருள் வாங்குறதுக்காக. ஆனால் கடையில் ஆட்கள் யாருமே இல்லை. கேமரா இருக்கிறதுனால யாராவது கடைக்குள்ளே வந்தால் கூட இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கடைக்காரர் ஏதோ 2 நிமிஷம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு. ஆனால் கேமரா இருக்கிறதெல்லாம் மறந்து எப்படியாவது பொருட்களை எடுத்துட்டு போறது தான் பார்க்குறாங்க. அப்படிதான் இந்த லேடி வேணுங்கிற பொருளை எடுத்துட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு போயாச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, 3 லேடிஸ் சேர்ந்து இந்த கடைக்கு வந்திருக்கிறாங்க ஏதோ பொருள் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற இந்த லேடி பண்ற வேலையை பாருங்க. அங்கேருந்து ஒரு பெரிய பாக்ஸை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. தூக்குறதுனா ஏதோ கட்டி இருக்கிற பாவாடையிலே பை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல. இதை அப்படியே தூக்கி அந்த பைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அதுவே பாவாடைக்கு உள்ள பையா இருக்கிறதுனால யாராலையும் பார்க்க முடியாது. மெதுவாக நடந்து போயிடுறாங்க பாருங்களேன். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சாப்பாட்டு நேரத்தில் நடந்த காமெடியை தான் பார்க்குறோம். இவர் தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவர் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட தட்டில் இருந்து எதையோ எடுக்க போக இவர் பக்கத்திலே உட்கார்ந்துருந்த இன்னொருத்தர் இவர் தட்டில் இருந்து எடுத்திருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள இது காணாம போயிடுச்சு. எங்க இந்த வீடியோ நம்ம பார்க்குறது, ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பைக்கில் வந்தவர் பாருங்க அப்படியே ஃபோனை பிடிங்கிட்டு போறாரு. அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. இத்தனைக்கு ரோட்டில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த பரபரப்பான ரோட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு மெதுவாக எந்திரிச்சு பின்னாடியே ஓடி போனால் கூட அந்த ஆளை பிடிக்க முடியல. அடுத்த தெருவுக்கே போயாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இவர் காரை விட்டு இறங்கி வேகமாக போயிட்டு இருக்கிறாரு இந்த வீட்டை பார்த்து. எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக தான். எடுத்த வேகத்தில் எப்படியாவது காருக்குள்ளே ஏறிடணும்னு அதை விட வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு. கரெக்டாக கார் பக்கத்தில் வரவும் அப்படியே வலிக்கு விட்டுடுச்சு பாருங்க. பரிசு உடனே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கிருந்து வீடியோவில் பார்க்குறது, இந்த கடையோட ஓனர் இப்போ தான் வெளியே போகிறாரு. ஏதோ தண்ணி எடுக்கிறதுக்காக ஜக் எடுத்துட்டு வெளியே தான் போய் நிற்கிறாரு. இதே நேரத்தில் கடைக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உள்ள ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் உடனே எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தேடி பார்க்குறாரு பாருங்க. அவர் வேகமாக பார்த்துட்டு இருந்த அதே நேரத்தில் கடையோட ஓனரும் உள்ளே வந்துட்டாரு. அவ்வளவுதான் வசமாக சிக்கிக்கிட்டாரு பாருங்க. நல்லா மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாங்க போல. கடையில் ஓனர் இல்லைன்னா அவர் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் பேர். ஆனால் ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். இந்த ஓனர் பயங்கர கோபக்கார ஆளாக இருப்பார் போல, வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இது ஏதோ பேக்கரி ரெஸ்டாரண்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடமா தெரியுது. இந்த இடத்துக்கு மிரட்டி பணம் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பணத்தை கொடுத்துட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க போல. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்று கூட்டிட்டாங்க. ரிசப்ஷனில் இருக்கிற இவர்கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் உள்ள இருந்து வேகமாக வந்தாங்க பாருங்க. ஒரு இடத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்களா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள வந்த ஆளை அவ்வளவுதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா உதச்சி அனுப்பியிருக்கிறாங்க. கடையில வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் பயந்து போவாங்க அப்படின்னு நினைச்சா எல்லாம் பலசாலிகளா இருப்பாங்க போல. தெரியாம உள்ள நுழைஞ்சு மாட்டிக்கிட்ட கதையா போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான கதை தான். இங்கே 2 பேர் பைக்கில் வராங்க. பின்னாடி இருக்கிறவர் இறங்கி இந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த ஆள் வரது வரைக்கும் இந்த பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவர் எப்போ வருவாருன்னு காத்து ரெடியாக தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் உள்ளே போனவர் எதிர்பார்க்காத வகையில் உள்ள இன்னொருத்தர் இருந்திருப்பாரு போல. அடிச்ச அடியில் ஆள் பறந்து வந்து விழுறாரு பாருங்க. இப்படி காம்பவுண்டெல்லாம் எட்டி தாவி வந்து விழுவாங்கன்னு இதை பார்க்கும்போது தான் தெரியுது. இருந்தாலும் எப்படி அதை எந்திரிச்சு ஓடி போயிடணும்னு ஓடியே போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது,
இந்த கடையில் ஆட்கள் யாரும் இல்லை, கடையில் சேல்ஸ் ஆகாததுனால கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலாம் அப்படின்னு வெளியே நிற்கிறாங்க போல. இந்த விஷயம் தெரியாமல் உள்ள ஆள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால 2 பேர் மெதுவாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வேக வேகமாக பையில போட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க மெதுவாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வந்த கடையோட ஓனர் துணைக்கு பக்கத்து கடையில இருந்து இன்னும் 10 பேரை சேர்த்து கூட்டிட்டு வந்ததுனால பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கூட்டமே சேர்ந்து 2 பேரையும் நல்லா மொத்தி எடுத்துருக்கு பாருங்க. வெளியே ஓடி போகிறதுக்கும் வழி இல்லாத வகையில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி கேமராவே ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருந்த நேரத்தில் பின்னாடி இருக்கிற அந்த செடிக்குள்ளே போய் விழுந்தாச்சு. பின்னாடி கொஞ்சம் பள்ளம் இருக்கிற விஷயத்த மறந்துட்டாங்க போல். அப்படியே உள்ளே விழுந்து எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு பார்த்தா 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமும் இப்போ தான் மெதுவாக எந்திரிக்கிறாங்க போல். இந்த வீடியோவில் கையில் நிறைய கண்ணாடி கப்பு வச்சுருக்கிறாரு. இது எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே தூக்கி வீசுகிற மாதிரி பண்ணுறாரு. அப்படியே தூக்கி எடுத்தால் கூட நேராக நிற்கும் அப்படிங்கிறது அவரோட கணிப்பு. ஆனால் சுத்தின வேகத்தில் எல்லாம் பறந்துடுச்சு. இந்த கேமராவை ஆன் பண்ணி அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அவர் மேலே தான் போய் விழுந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெரிய பால். இந்த பால் ஆசைப்படுறதுக்கு இந்த லேடியும் மெதுவாக ஓடி வந்தாங்க. பாலை உருட்டின வேகத்தில் அது அப்படியே மேலே வந்து விழுந்திருக்கு பாருங்க. பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பால் தான், அதனால கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பூனைக்குட்டியை பார்த்ததும் அதை கொஞ்சிறதுக்காக தலையிலே தடவி இருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கிற பூனைக்குட்டி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பூனைக்கு நல்லா கோபம் வந்துடுச்சு பாருங்க. நல்லா நறுக்குனுக்கு அடிச்சே விட்டுடுச்சு போல். அடுத்தது இந்த வீடியோவில் கடைக்கு முன்னாடி 2 ஷூ இருக்குது. இதை பார்த்து இந்த டாக் மெதுவாக வந்து ஒரு ஷூவை தூக்கிட்டு போகும். பின்னாடியே வந்து இன்னொரு டாக் இன்னொரு ஷூவை தூக்கிட்டு போயிருக்கு. இங்கேருந்து ஷூ எங்கே போச்சுன்னு அங்கே இருக்க கேமராவை பார்க்கும்போது தான் விஷயமே புரிஞ்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 பேர் ஒரே கட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த டாக் பாருங்க, நானும் இந்த கட்டிலுக்கு வருவேன் அப்படின்னு மேலே ஜம்ப் பண்ணி ஏறிச்சு. இப்போ 3 பேராக ஆனதுனால வெயிட் தாங்க முடியாமல் கட்டில் முறிஞ்சே போயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் பதிச்சு வச்சிருக்கிற இந்த கல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு. அவர் இழுத்த வேகம் அந்த மாதிரி மெதுவாக இழுத்தா அது வர்ற மாதிரி தெரியல. இனிமே மொத்த பலத்தையும் காட்டிட வேண்டியது தான் வேகமாக இழுத்தாரு பாருங்க. கல்லெல்லாம் உடஞ்சி அவர் மேலேயே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஆள் ரொம்ப பலசாலியாக இருப்பார் போல், ஆனாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அப்படியே மேலே வந்து விழுந்துடுச்சு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வெளியே ஊஞ்சலிருந்து ஆடிட்டு இருக்கிறாரு. இவரை பார்க்கறதுக்காக 2-3 பேர் வந்திருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் பின்னாடி நின்று இந்த ஊஞ்சலை ஆட்டுறதுக்காக கையால் ஒரு தள்ளவும் ஊஞ்சல் ஒரேடியே கவிழ்ந்துடுச்சு பாருங்க. ஆளும் சேர்ந்து கீழே போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி இருந்த ஆட்கள் எல்லாம் வேகமாக ஓடி போய் ஊஞ்சலை தூக்கி அவரை காப்பாற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. வேகமாக ஆட்டி விடலாம் அப்படின்னு பார்த்துருப்பார் போல. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கிறாரு. விளையாடின வேகத்தில் கையில் இருக்கிற பேட்டும் சேர்ந்தே பறந்து போயிடுச்சு போல். பந்தோடு சேர்ந்து பேட்டும் போனதுனால இனி எங்கே விளையாடுறது. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது ஏதோ சின்ன டம்போ மாதிரி இருக்குது. இதில் தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அதை திறந்து விட்டுட்டார் போல். தண்ணி அப்படியே குபுன்னு வெளியே வர ஆரம்பிச்சதும் ஆள் ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டாரு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே பெரிய பாத்திரத்தில் சுட சுட என்னவோ இருக்குது. அதோட மூடியை தான் திறந்தாரு. திறந்த வேகத்தில் அதை அப்படியே கீழே கொட்டிடுச்சு பாருங்க. கொதிக்க தான் இருக்குது. டீ கொண்டு வந்திருப்பார் போல. எதிர்பார்க்காத சம்பவம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த தண்ணி கேனை தூக்கி போடுறதுக்குள்ளே எப்படி பட வேண்டியிருக்கு பாருங்க. இவரோட வெயிட்டுக்கு இதை தூக்குறதே பயங்கர வேலையாக இருக்கும் போல். அந்த அளவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல கொண்டு போட்டாச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய கப்பெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதை மேலேருந்து வரிசையாக தான் எடுக்கணும் போல். ஆனால் ஒரு பையன் ஆர்வக்கோளாறில் கீழேருந்து ஒரு கப்பை வேகமாக எடுக்க போய் மொத்தமும் கீழே விழுந்துடுச்சு. சின்ன பசங்க இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் அடுக்கி வச்சா அது நடக்கிற கதையா. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது கார் பார்க்கிங்கில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். பக்கத்தில் இருந்த இந்த நிழல் கூட மெதுவாக பறந்து வந்து இந்த காருக்கு எப்படி ஒரு நிழல் கொடுத்துருக்கு. கரெக்டாக காருக்கு வெயில் அடிக்குமேனு தேடி வந்திருக்கும் போல். ஒவ்வொரு காருக்கும் இப்படி ஒரு ஷெட்டு வச்சா நல்லா தான் இருக்கும்.